ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போயிட்டு என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லா வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30-10 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு இதுக்கு கிளம்பிட்டோம், கலைஞர் அறிவாலயம். அங்கே வந்துட்டு ஆஃபர்ஸில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு பார்த்துருந்தாங்க பசங்க. அதனால் சரி போயிட்டு அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இதாக ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்க டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு 350 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. அப்புறம் நம்ம இடையில தேடி பார்க்குறப்ப 200, அதுக்கப்புறம் 250 அந்த மாதிரி ரேஞ்சிலையுமே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நம்ம இந்த ட்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் மேக்ஸ் இந்த மாதிரிலாம் போனோம்னா அங்கே கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு இடையில வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நம்ம தேடி பார்த்துட்டு பெருக்கி எடுத்துக்கணும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரேக்காக வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே. கிளாத் எல்லாம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு விலைக்கு தக்கன நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் டிசைன் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட்டு டேட் தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது. 17, 18 அந்த 2 நாளில் தான் வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே 2 நாள் வந்துட்டு போட்டிருந்துருப்பாங்க போல். அதனால் எங்களுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்ததுனால போகலை. வந்து 17ஆந்தேதி ஒரு 2 மணிக்கு மேலே தான் அந்த ஷார்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு போனால் திருப்பி ரொம்ப லேட் ஆயிரும், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு பார்க்குறதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுநாள் வந்துட்டு திங்கட்கிழமை வந்துட்டு காலையில் கிளம்பணும். போயிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எல்லாமே பார்த்துட்டு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பேண்ட்டு வந்துட்டு எல்லாமே வந்து 180 ரூபா தான். அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் எல்லாமே வந்துட்டு பார்த்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த இது ரேட்டுக்கு தக்கன வந்துட்டு ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு 3 பேண்ட்டு மட்டும் எடுத்திருந்தோம். ரொம்ப நிறையா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மட்டும் எடுத்துருந்தோம். ஆனால் ரேட்டு பரவாயில்ல, 180 ரூபான்னா ரேட்டு வந்து கம்மி தான். ஏன்னா நம்ம வெளியிலலாம் வாங்க போனோம்னா 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரிக்கெலாம் வந்துட்டு குறைச்சி வந்து கிடைக்காது. அதனால் சரி இங்கே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஆஃபர் இந்த மாதிரி போடுவாங்க. போன வருஷம் வந்துட்டு கிலோ கணக்கில் வந்துட்டு எடுக்கிறது மாதிரி 1 கிலோ ட்ரெஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 3000 ரூபா அந்த மாதிரி ரேட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. 1 கிலோ எடுத்துகிட்டு 3000 ரூபா காசு திருப்பி எக்ஸ்ட்ரா வந்துட்டு எடுத்துக்கிறது மாதிரி என்னமோ ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. மறந்துட்டேன், சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 4000 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் வந்து ஒரு 4-5 டாப்புக்கு மேலே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இந்த ட்ரெண்ட்ஸில் விற்கிறது மாதிரி நல்லா இருந்துச்சு. அது மாதிரி தான் வந்துட்டு இந்த டைம் வந்து எடுத்திருந்தோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் மற்றபடி வந்துட்டு சும்மா சிம்பிளாக இருக்கிறதுமே வந்துட்டு ரேட்டு 350 ரூபா அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒருவேளை அது அந்த கிளாத் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. நம்ம வந்து தேடி எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் என்னென்ன எடுத்திருந்தோம் அப்படின்ட்டு லாஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து எடுத்திருக்கேன். பார்த்துட்டு எங்களோட கலெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எடுத்திருந்த அந்த டோட்டல் எல்லாமே வந்து 3500 ரூபா வந்துருந்துச்சு. 3500க்கு 10 ரூபா கம்மி அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அப்புறம் எல்லாமே கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியிலையுமே வந்துட்டு நிறையா அந்த குட்டி குட்டி கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதிலலாம் நாங்கள் எதுவும் வாங்கலை. போதும் இவ்வளோ ட்ரெஸ் மட்டும் எடுத்ததோட நிறையா நம்ம எதாவது பார்த்துட்டு இருந்தோன்னா அப்புறம் ஏகப்பட்ட செலவாகிட்டு நம்ம நினச்சி போனதை விட அப்புறம் எக்ஸ்ட்ராவே செலவு தான் வந்துகிட்ருக்கும். அதனால் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் வெளியிலையுமே வந்துட்டு அந்த நான் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன் ஆனியன் சாப்பர், அது வந்துட்டு டிமார்ட்டில் வந்து நாங்கள் 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். அங்கே வந்துட்டு கொஞ்சம் 100 ரூபா அதிகமாகவே இருந்துச்சு. சரி நம்ம வாங்கினதுனால கேட்டு பார்க்கலாம், போன வாரம் தானே வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். 300 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயே அப்புறம் வந்து பயந்துட்டோம். சரி இது மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சு எல்லாமே இருக்கும் போல். அதனால் நம்ம இனிமேல் தேவைன்னா கூட டிமார்ட் போகிறப்போ கூட வேறு எங்கேயாவது கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லைன்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்துட்டோம். இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு 350 ரூபா தான் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே. நான் எடுத்திருந்ததில் ஒரே ஒரு டாப் மட்டும்தான் 250 ரூபா வந்து இருந்துச்சு. அது எதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
மித்தபடி இது எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கிளாத் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு கூட போட்டோம்னாலுமே நல்லா வந்துட்டு ரிச்சாக சூப்பராக காமிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. பிஸ்தா க்ரீன், அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இந்த மாதிரி டார்க் க்ரீன் கோட் மாதிரி மேலே போட்டுக்கிறது மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பேண்ட் 3 மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த சென்டரில் உள்ள அந்த சாண்டில் பேண்ட் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம், நல்லா மேட்சிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இந்த மாதிரி பேக்கில் தான் கடைசி வந்துட்டு வச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு 2 பேக் வந்துச்சு. பேண்ட் எல்லாமே இந்த மாதிரி கலர்ஸு ப்ளெயினாக எல்லாமே நிறையா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே எதை எடுக்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் நிறையா எடுக்காமல் ஒரு 3 பேண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு டாப்ஸ் மட்டும் வந்துட்டு நிறையா எடுத்துக்கிட்டோம். இது ஆனியன் பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பொண்ணுக்கு காலேஜுக்கு அதான் போட்டு போயிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா கலர் இதெல்லாம் முன்னாடி நாங்கள் ட்ரெண்ட்ஸில் போகிறப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் ரேட்டு 2000 3000 அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா, அதனால் தெரிச்சு அடித்து ஓடியாந்துடுறது. ஐயோ இவ்வளோ காசு போட்டு எப்பட்றா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கிறப்ப இந்த ஒரு டாப் மட்டும்தான் 250 ரூபா. முன்னாடி காமிச்ச அந்த ஆஷ் கலர் மாதிரி அது மட்டும்தான். மித்தபடி இது எல்லாமே 350 ரூபா ரேட்டில் தான் எடுத்திருந்தோம். அப்புறம் அப்படியே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வர்றப்போ எங்கள் சின்ன பாப்பா பர்கர் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க, பசிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே பர்கர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இது ஃப்ரைடு ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயே பூ விற்றுட்டு இருந்தாங்க. 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் பூ. அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ இருக்கும்ல எல்லோ கலரில், அது நல்லா நெருக்கமாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. அதனால் சரி 10 ரூபான்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். பூ கம்மியாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு இது கூட செலவு பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டேன். இது நம்ம நார்மலாக எப்பயும் வாங்குறத விட நல்லா நெருக்க பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சு, மேரிகோல்டு மாதிரி. அதனால் சரின்ட்டு வாங்கிக்கிட்டேன். சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மித்தபடி எங்களுக்கு பரவாயில்ல, ஒர்த்தபிள் தான். ஓரளவு நல்ல ஃபங்க்ஷன் எங்கேயுமே போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு. காலேஜுக்குமே இடையில போட்டுக்கலாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பூ எல்லாத்தையுமே பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா தேவைன்றப்ப எடுத்துக்கலாம். அதுக்காக தான். பார்க்குறதுக்கே நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு பாக்ஸில் வச்சுட்டு. முன்னாடி அந்த சைடு இருக்கிறது நம்ம இங்கே லோக்கலில் வாங்கின அந்த செவ்வந்தி. இதுதான் அங்கே பஸ் ஸ்டாண்டில் வாங்கினது. நல்லா இருந்துச்சு. நம்ம இங்கே லோக்கலில் வாங்குறது குட்டி குட்டியாக, அது ஒரு மாதிரியாக கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஆனால் ரெண்டுமே பார்க்குறதுக்கு இது ஸ்மெல்லுமே விட கொஞ்சம் நல்லா வருது. இந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ வாங்கிட்டு வந்திருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.